ஓகே, குட் ஈவினிங் கைஸ். இன்னைக்கு நம்ம நியூ டாபிக், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா குவான்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஓகேவா? ஃபார் ஆல் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்பவுமே நம்ம அசூஷலா பாக்குற மாதிரி பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு நான் எடுக்க போறேன். ஓகேவா? அதனால டே 2ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் நோ நீட் டு. ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நார்மலா என்னன்னா அந்த நமக்கு தெரியும் ஒரு சில சம் ஆஃப் த பேசிக்ஸ் ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலாஸ் பிளஸ் அதோட ஒரு சில ஷார்ட்கட்ஸ். ஓகே, அது ரெண்டையும் நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? நார்மலா ப்ராஃபிட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அதாவது இங்க நான் ரைட் பண்றேன் ஷார்ட்டா. ஸோ செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ எஸ்பிசிபி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வாங்கக்கூடிய காஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுன்னு சொல்லுவோம், செல்லிங் ப்ரைஸ் நம்ம விற்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் வந்து மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டா? ஸோ அதாவது நம்ம சேல்ஸ் பண்றது தான் அதிகமா இருக்கும் நம்ம வாங்கின விலையை விட. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், தட் இஸ் கால்டு ப்ராஃபிட். சேம் லைக் தட் லாஸ். அப்போ லாஸ்னா என்ன வரும்? அதுவே அப்படியே மாத்தி போடுங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ங்கிறது காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். நம்ம வாங்கின விலையை விட வித்த விலைங்கிறது ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அப்ப நமக்கு அந்த இடத்துல லாஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அ நார்மலான பேசிக், நமக்கு தெரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஆனா நமக்கு எப்பவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. எப்பவுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். நம்ம ஆல்ரெடி போன கிளாஸஸ் தான் பர்சன்டேஜ் பார்த்தோம், 2 கிளாஸ் போயிருக்கு. ஸோ இப்போ அந்த பர்சன்டேஜோட ஒரு சில ஷார்ட்கட்ஸும் இங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோங்க, அகைன் அந்த அங்க சொன்ன நார்மல் பேசிக்ஸை இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா ப்ராஃபிட்டா இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் பி அப்படிங்கிறது ப்ராஃபிட்டா எடுத்துக்கோங்க. டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. ஓகேவா? ஸோ எப்படி என்னன்னா காஸ்ட் பிரைஸுக்கு நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிதான் பார்க்க போறோம். இப்போ இங்க ப்ராஃபிட்டா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்போ நான் எவ்வளவு காஸ்ட் பிரைஸ்க்கு எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, அதை பர்சன்டேஜ்னா என்ன இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 100 அப்படின்னு. அதனால ஜஸ்ட் இன்டூ 100 போடுறோம். ஓகேவா? ஸோ டு கன்வெர்ட் த பர்சன்டேஜ்னால கிளியர். ஸோ ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் போடுவீங்க மேல. இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாஸ் கேட்டா அந்த பி, அதாவது ப்ராஃபிட்ங்கிற இடத்துல எல் போட வேண்டியது, தட் இஸ் லாஸ். இது வந்து லாஸ், இது ப்ராஃபிட். சேம் லைக் தட் காஸ்ட் பிரைஸ் தான். ஓகேவா? ஸோ எப்போதுமே காஸ்ட் பிரைஸ் தான் பேஸ், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம என்ன ப்ராஃபிட் இல்ல என்ன லாஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி பர்சன்டேஜ் கேட்கும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் 100க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ மெயின் கான்செப்ட். கிளியர் எவ்ரி ஒன்? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் கேட்டா எப்படி பண்ணணும்? ஓகேவா? இதை தவிர என்ன கேட்பாங்கன்னா செல்லிங் பிரைஸ். ஓகே, ஸோ நார்மலா நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் எவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க. ப்ராஃபிட் அவங்க கொடுத்துருவாங்க, காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டு உங்களை செல்லிங் பிரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்பாங்க. இட்ஸ் நத்திங் பட் செல்லிங் பிரைஸ்னா எப்போதுமே பர்சன்டேஜ் எப்படி நம்ம பண்ணுவோம்? அப்ப 5% வந்து எனக்கு அங்க இன்க்ரீஸ்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க 105 போடுவீங்க. இப்போ எஸ்டர்டே கிளாஸ்ல தான் நம்ம பார்த்தோம் 5% இன்க்ரீஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 105 போடுவோம். அதுவே டிக்ரீஸ்னா 95 போடுவோம். 100 பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணுவோம். சேம் லைக் தட் செல்லிங் பிரைஸ்னா அதே தான் இங்கேயும் 100 பிளஸ் ஆர் மைனஸ். ப்ராஃபிட்னா இங்க பிளஸ் பண்ண போறீங்க, லாஸ்னா மைனஸ் பண்ண போறீங்க. கிளியர்? இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ நீங்க பிளஸ்னா ப்ராஃபிட் பண்ணுங்க, மைனஸ்ங்கும் போது லாஸ் வரும் அப்படின்னு அர்த்தம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் 100ஓட அடுத்து டிவைடட் 100 இன்டு காஸ்ட் பிரைஸ். எல்லாமே காஸ்ட் பிரைஸுக்கு எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம், அவ்வளவுதான். திஸ் இஸ் நாட் அ ஃபார்முலா. இது எப்படி வருது அப்படிங்கிற அந்த மெத்தட் தெரிஞ்சிச்சுனாவே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்களே யூ ஹாவ் டு மேக் த ஃபார்முலா ஓன்லி. ஓகேவா? ஸோ அப்ப இது எதுவுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. செல்லிங் பிரைஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா அங்க ப்ராஃபிட்டா லாஸான்னு அவனே கொடுத்துருவான். அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? காஸ்ட் பிரைஸோட மல்டிப்ளை பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் 100க்கு அது எவ்வளோ அப்படிங்கறத கன்வெர்ட் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். கிளியர் எவ்ரி ஒன்? ஸோ சேம் லைக் தட் இதுலயே உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் கேட்டா என்ன பண்ணீங்க? ஜஸ்ட் இந்த மெத்தடையே ரீரைட் பண்ணிக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் கேட்கறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? செல்லிங் பிரைஸ் இந்த 100 இங்கே வந்துடும் இன்டூ 100. அப்படியே இந்த மேல இருக்கக்கூடிய டிவைட் ஃபார்ம்ல வந்துடும். ஓகே, அந்த 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கீழே வந்துடும் சொல்றேன். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு மெத்தடை நல்லா கிளியரா பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு மெத்தடை அப்படியே அதுல இருந்து ரீரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
கிளியர் எவ்ரி ஒன். இப்ப இங்க சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுச்சா? இதெல்லாம் நார்மலா பேசிக் தான். செல்லிங் பிரைஸ்னா என்ன, காஸ்ட் பிரைஸ்னா என்ன, ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன அப்படிங்கிறது. இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? கிளியர்? சரி, ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை எப்போ வரும் அப்படின்னா, மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா என்னது? நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, ஓகேவா? அந்த இடத்துல அந்த மேனுஃபேக்சரிங்கை பொறுத்து அதுக்கு ஒரு பிரைஸை வந்து செட் பண்ணுவாங்க, ஓகேவா? மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அ மார்க்கெட் பிரைஸ், ஓகேவா? கிளியர்? ஸோ அப்போ அதுதான் என்னன்னா மார்க்கெட் பிரைஸ் அப்படின்ட்டு வரும். அங்க இருந்து நமக்கு என்ன வரும்? சேல்ஸ் அண்ட் ரீட்டைல் கடையில அதுல எல்லாமே நமக்கு போகும். சோ அப்போ அங்க இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸஸா வச்சு விற்பாங்க, ஓகேவா? அப்போ இந்த மார்க்கெட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது வைக்கக்கூடிய பிரைஸ் தான் மார்க்கெட் பிரைஸ். கிளியர்? சோ இதுல எப்படி டிஸ்கவுண்ட் வரும்னா, அந்த மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ், தட் இஸ் கால்டு டிஸ்கவுண்ட். கிளியரா? சோ டிஸ்கவுண்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒன்னு. மெயின்ஸ்ல டிஸ்கவுண்ட் வச்சுதான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸே கேட்பாங்க, ஓகேவா? பிலிம்ஸ்ல வந்து கொஞ்சம் மேலோட்டமா தான் டிஸ்கவுண்ட் வச்சு கேட்பாங்க, ஓகே? அதனால பிலிம்ஸ்ல கேட்கவே மாட்டாங்கலாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். டெப்தா கேட்க மாட்டாங்க, அவ்வளவுதான், ஓகேவா? சோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். கிளியரா? எவ்ரி ஒன் கிளியர்? சரி, இப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் கேட்கறாங்கன்னா தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அங்க நார்மலா ப்ராஃபிட் லாஸ் கொடுத்து செல்லிங் பிரைஸ்னா அது வேற ஒரு மெத்தட். டிஸ்கவுண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் கேட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்னா, தட் இஸ் மார்க்கெட் பிரைஸ் 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்ல போடணும், அவ்வளவுதான். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? இட்ஸ் நத்திங் பட் செல்லிங் பிரைஸ் இங்க கேட்கறாங்களா, அதை நான் எடுத்துட்டு மார்க்கெட் பிரைஸ் 1 மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 1 மைனஸ், ஏன்னா மார்க் பிரைஸ் வெளியே வச்சுன்னா இங்க 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? சோ இது ரெண்டு மெத்தடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So everyone clear? So discount வந்தா என்ன பண்ணணும்? அந்த டிஸ்கவுண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் செல்லிங் பிரைஸ் கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கோங்க, ஓகேவா? சோ இப்போ shall I go to the sums? So sums related நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்க போற ஒவ்வொரு சம்மும் இப்ப நம்ம பார்த்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸுமே இண்டிவிஜுவலான சம்ஸா இருக்கும். ஒரு மெத்தட் போறோம்னா அதே மாதிரி ஃபாலோ ஆகாம வேற மாதிரி இருக்கும். அதனால ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸுமே நோட் பண்ணுங்க. சோ ரிமைனிங் சம்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்க சைட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஓகேவா? சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, ஓகே? அதனால டுடே அண்ட் டுமாரோ 2 கிளாஸஸ் இருக்கும். சோ இன்னைக்குரிய கிளாஸஸ்ல மெயின்ஸ் பிலிம்ஸ் நான் மிக்ஸ் பண்ணி தான் எடுக்க போறேன். அதனால எவ்ரி ஒன் லிசன் கேர்ஃபுல்லி. So so this is your first sum. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? சோ இந்த சம் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து ப்ராஃபிட்டா லாஸாங்கிறதே நம்மளால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அந்த மாதிரிதான் சம்ஸ் இருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். A man வந்து spends in 3 months as much as he earns in 3 months. இதோட மீனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே? சோ வாட் இஸ் தட் மீனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மேன் வந்து 3 monthsல ஸ்பெண்ட் பண்றது என்னன்னா, அவன் 2 மாசம் சம்பாதிச்சதை விட 3, அதாவது 2 மாசம் எவ்வளவு சேலரி வாங்குறாங்களோ அதை விட 3 மாசத்துல ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் மீனிங். சோ ஹவு மச் டஸ் he save out of an annual income of rupees 24,000? ஓகே, அப்போ ஆனுவல் இன்கம் 24,000 கொடுத்துட்டாங்க, எவ்வளவு சேவ் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க, ஓகே? சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் லெட் எக்ஸ் அஸ் அ மந்த்லி சேலரின்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? இது நார்மல் நம்ம அசம்ஷன்ஸ் தான். லெட்ஸ் எக்ஸ் அஸ் அ மந்த்லி சேலரி, ஓகே? அப்போ அவன் 3 month ஏர்ன் பண்ணது எவ்வளவா இருக்கும்? ஏர்ன் இன் 3 months, அப்போ 3x இருக்கும், ஓகேவா? மந்த்லி சேலரி நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், 3 monthsக்கு 3x, ஓகே? அப்போ அதே அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளவா இருக்கும்? ஓகே, சோ அதே அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் இன் 3 months. 3 monthsல எவ்வளோ? 2 monthsல சேலரி வாங்குறது 3 monthsல ஸ்பெண்ட் பண்றாங்க, அப்போ அது 2x. கிளியரா? சோ இது யாருக்கு இந்த கான்செப்ட் புரியல, இதுதான் இம்பார்ட்டன்ட். இது நீங்க நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சேவிங்ஸோட மெத்தட் தெரியும். சேவிங்ஸ்னா எப்படிமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? தட் இஸ் இன்கம் மைனஸ் எக்ஸ்பேண்டிச்சர். அதுதானே நமக்கு சேவிங்ஸ் மெத்தட் தெரியும். சோ அப்போ நமக்கு இங்க இன்கமும் எக்ஸ்பேண்டிச்சரும் எவ்வளோன்னு தெரியணும். அதை எப்படி நீங்க வந்து ஃபார்மா எடுத்து எழுதணும் அப்படிங்கிறது தெரியணும். அது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஓகேவா? ஓகேவா? சுந்தரா வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க. சோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்கம்மா ஆன்சர். நீங்க போட்ட ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு பாருங்க. இன்கேஸ் நன் ஆஃப் திஸ் வந்துச்சுன்னாலும்
ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, லிசன் பண்ணிக்கோங்க. 3x வந்து என் பண்றோம்னா ஸ்பெண்ட் பண்ணது 3 months எவ்வளோ 2xன்னு போட்டாச்சு. இப்போ நம்ம சேவிங்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? சேவிங்ஸோட மெத்தட் நமக்கு தெரியும். இன்கம் மைனஸ் எக்ஸ்பாண்டிச்சர். ஓகே, இங்க எழுதிருக்க பாருங்க, அதே தான். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு இன்கம் எவ்வளோ? ஸோ நான் இங்க எழுதி டைரக்டா போடுறேன். நமக்கு இன்கம் எவ்வளோ 3x, அதுல ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ 2x. இந்த இடத்துலதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது வந்து 3 monthsக்கு ஒன்ஸுக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். அதாவது குவார்டர்லி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? 12 monthsனா தான் 1 year. நம்ம அந்த மாதிரி இயருக்கு கண்டுபிடிக்கிறோம். ஜஸ்ட் 3 monthsக்கு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதனால டிவைடட் 3 வரணும். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த 3 மிஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே போட்டுருங்க. அப்படியே போட்டா என்ன கிடைக்கும்? எனக்கு 3x - 2x எக்ஸ் தான் கிடைக்கும். நான் இதை எக்ஸை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? சோ அப்ப ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. இதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் 6 months கொடுத்தா நீங்க டிவைடட் 6 பண்ணுங்க. ஓகேவா? சோ நம்ம இங்க குவார்டர்லி பேசிஸ் 3 கண்டுபிடிக்கிறதுனாலதான் 3 monthsனால டிவைடட் 3 பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? 3x - 2x = x divided by 3. ஓகேவா? ஓகே, பரத் அஸ்வின், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். சோ அப்ப இந்த எக்ஸ்ங்கிற இடத்துல என்ன பண்ணணும்? இந்த ஆனுவலுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. அதனால அப்படியே 24,000 divided 3 பண்ணுங்க. என்ன ஆன்சர்? 8 times of 24. அப்போ 8,000 is a correct answer. Clear? Option C is a correct answer. சரி, இதுல யாருக்குமா டவுட் இருக்கு? இங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா இன்கமோட அமௌண்ட் வேரி ஆகலாம். இல்லைன்னா 3 months அப்படிங்கிற இடத்துல 6 month 8 month 7 month எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். கரெக்டா இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கரெக்டா இந்த வேல்யூஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி போட வேண்டியதான். சோ கிளியரா? சேவிங்ஸுக்கு இன்கம் மைனஸ் எக்ஸ்பாண்டிச்சர் அப்படிங்கிற மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி 8,000 இஸ் கரெக்ட் ஆன்சர். வசுந்தரா கிளியரா? சோ மத்தவங்க எல்லாருக்குமே கிளியரா? சரி, ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இன்கேஸ் டவுட்னா கேட்டுக்கோங்க, டவுட் வச்சுட்டு போக வேண்டாம். ஓகேவா? சரி, சோ திஸ் இஸ் யுவர் நெக்ஸ்ட் சம். So each and everyone should read the sum. ரீட் மீன்ஸ் ஜஸ்ட் நார்மலா ரீட் பண்ண வேண்டாம். சோ அதை வந்து கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி என்ன சொல்றாங்க என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. நம்ம ரீட் பண்ணும்போதே அதுக்கான சொல்யூஷன் நமக்கு ஆஃப் கிடைச்சிடும். ஓகே, ரீட் பண்ணியாச்சா? சோ எப்படி ப்ரொசீட் பண்ணி பார்க்கலாமா? The printed sale price of a book is ₹120. ஓகே, ஒரு பிரிண்ட் பண்ண பிரைஸோட புக் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? புக்கோட பிரைஸ் வந்து 120 கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க. ஆஃப்டர் 2 successive discounts, that means 2 successiveனா 2 அடுத்தடுத்த தள்ளுபடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ 2 அடுத்தடுத்த டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, சோ அப்ப the selling price is 84. அப்படி கொடுக்கறனால 120 rupeesல இருக்கக்கூடிய புக் என்னவாயிடுதான் 84 ஆயிடுது. சோ அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து 12.5ன்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. So find the rate of the second discount. This is a SBI question. ஓகேவா? So இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ப்ரிலிம்ஸ் ஆர் மெயின்ஸாங்கிறது தெரியல, பட் எஸ்பிஐ கொஸ்டின். ஓகேவா? சோ ஃபைண்ட் த ரேட் ஆஃப் செகண்ட் டிஸ்கவுண்ட் கேக்குறாங்க. இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? நார்மலா ஈஸியா ஷார்ட்கட்ல போட்டுக்கலாம். 12.5 டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் என்ன அர்த்தம்? மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். இதுல 100 பேஸ் பண்ணுங்க. சோ 12.5னா அப்ப அது என்ன வரும்? 87.5 வரும். ஓகே, கிளியரா? சோ 87.5%. அவங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா, அதோட தான் நம்ம போடணும். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். செகண்ட் டிஸ்கவுண்ட் அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ அதை நான் எப்படி போட்டுக்கலாம்? 100 மைனஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டுக்கலாமா? எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவேன், இங்க என்ன பண்ணணும் அதே ப்ரொசீஜர் தானே ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு தெரியாதனால நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இன்டூ இது ரெண்டும் எதுக்கு? இந்த 120ங்கிற புக்குக்கு ஈக்குவல் என்னவா ஆகுது? 84. அவ்வளவுதான். சோ அங்க இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னங்கிறத அப்படியே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மேத்தமெட்டிக்கலா அதை அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான். சோ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க மினிமைஸ் பண்ணி எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைட்ல வச்சுட்டு மீதியை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். ஓகே, பரத் அஸ்வின், மோனிகா, அபிநயா, வெரி குட், கரெக்ட் ஆன்சர்ஸ். சரி, இப்போ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? 100 மைனஸ் எக்ஸ் அதை மட்டும் நாங்க எடுத்துக்கலாம். இந்த டேர்ம்ல தானே எக்ஸ் இருக்கு, ரிமைனிங்ஸ் எல்லாமே அங்க எடுத்துட்டு போயிடலாம். டபுள் 100 இருக்கு அண்டு
84 இங்கே போட்டுட்டேனா? சரி, அடுத்தது 87.5 இருக்கு and then 120 இருக்கு. ஓகே, சோ எல்லா டேர்ம்ஸும் வந்துருச்சா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 0 கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்க 12 6 5 2 டேபிள் அடிச்சிருக்கேன். அடுத்து இங்க 6 டேபிள் அடிக்கலாமா? அது 1 டைம்ஸ் 6 ரிமைனிங் 2 24. அப்போ 4 டைம்ஸ் 6 ஆர் 24 கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே, 5ல இதை அடிக்கலாமா? ஸோ 1 டைம் ரிமைனிங் 3 35 ஸோ 35னா 7 டைம்ஸ் ரிமைனிங் 2 5. ஓகே 25. ஸோ நான் உங்களுக்கு ரீட் பண்ணி தான் பண்றேன். ஸோ என்ன டேபிள் அப்படிங்கறத இல்ல நீங்க ஓனா ட்ரை பண்ணுங்க. நம்ம அடிக்கிறது ஒரு மெத்தடா இருக்கும், மத்தவங்க யூஸ் பண்றது ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கிறது இந்த 1400. ஸோ அதனால 1400. கீழே என்ன இருக்கு? ஜஸ்ட் 17.5 மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இத நம்ம இருக்கா? சவுண்ட் கேக்குது. மியூட்ல போடுங்கம்மா. மோனிகா மியூட்ல போடுங்க. சரி, ஓகே. சோ இங்க வந்து இப்ப பாயிண்ட் இருக்குதா? எப்போதுமே இந்த மாதிரி பாயிண்ட் இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடுங்க. ஓகேவா? எலிமினேட் மீன்ஸ் எப்படி அதை நம்ம பண்ணணுங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி போட்டீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். சோ இந்த பாயிண்ட் எத்தனை டிஜிட்ல இருக்கு? ஒரு டிஜிட். சோ அப்ப அந்த ஒரு டிஜிட்டுக்கு பதிலா நேல நான் ஒரு 0 போட்டுறேன். கீழே என்ன ஆயிடுச்சு? எனக்கு 175 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? 17.5 ஒரு 0 காண்டி மேல போட்டாச்சு. சோ ஆட்டோமேட்டிக்கா கீழே உள்ள 0 கேன்சல் ஆயிடும். சோ இது எத்தனை டைம்ஸ் வரும்? 175 வந்து 8 டைம்ஸ்ல தான் 1400. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ 80 அப்படின்னு கிடைக்கும். சோ அப்போ 80 இஸ் நாட் ஆன்சர். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குது? இன்னும் எனக்கு 100 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் 80 நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் இதை அப்படியே இந்த சைடு, சோ இந்த சைடு நான் அப்படியே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். சோ நான் அப்படியே டைரக்டா போடுறேன். மைனஸ் எக்ஸ் 100 அந்த சைடு எடுத்துட்டு போயிடுறேன். அப்போ மைனஸ் 100 வரும் பிளஸ் 80. இங்க என்ன கிடைக்கும்? எனக்கு மைனஸ் 20 கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு மைனஸ் இருக்கா? சோ மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல் ஆகி எக்ஸ் வந்து 20% கிடைக்கும். ஓகே, கிளியர் எவ்ரி ஒன்? சோ யாருக்கும் டவுட் இருக்கா? சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ்னா நத்திங் பட் 100ல இருந்து மைனஸ் பண்ணி போடுங்க. ஜஸ்ட் இங்க உங்களோட சிம்பிளிபிகேஷன்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. சோ இது யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல? அண்டர்ஸ்டாண்ட் ஆகல இல்ல ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணணும் இந்த மாதிரி? எவ்ரி ஒன் கிளியர்? சரி, ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் சம் போலாம். வசுந்தரா லேட்டா சொல்றீங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் அகைன் உடனே சேட் பண்ணலாம்ல, இல்லைன்னா மியூட் எடுத்து சொல்லலாம்ல. சரி, ஓகே. சோ ஒன்ஸ் லிசன் பண்ணிக்கோங்க நல்லா. ஓகே, சோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே, சோ அந்த மாதிரி இஷ்யூங்கப்போ மியூட் எடுத்துட்டு ஒன்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லுங்க. நேம்லாம் எனக்கு நாட் நீடட். ஓகே, ஜஸ்ட் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட்னா நீங்க ரிப்பீட் பண்ண போறோம். ஓகேவா? சரி, இப்போ லிசன் பண்ணிக்கோங்க. மத்தவங்க யாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலனாலும் ஒன் செகண்ட் லிசன் பண்ணிக்கோங்க. சோ ஒரு புக்கோட பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 120 கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த புக்குக்கு வந்து 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம். 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் மீன்ஸ் அடுத்தடுத்து ஒரு தடவை டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு திரும்ப இன்னொரு தடவை டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கொடுக்கறனால நமக்கு என்ன ஆகும்? டெஃபினட்டா பிரைஸ் கம்மி ஆகும், ஏன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்தனால. ஓகேவா? சோ அப்படி என்ன அமௌண்ட்னா தட் இஸ் 84. கிளியர்? அதுல ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அவங்களே சொல்லிட்டாங்க 12.5 கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. சோ என்ன கேக்குறாங்கன்னா செகண்ட் டிஸ்கவுண்ட் அப்ப என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இது எப்படி போகணுங்கிற ப்ரொசீஜர் மட்டும் நான் சொல்றேன், பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 12.5. சோ அப்போ என்ன சொன்னேன் ஆல்ரெடி? 100 தான் பேஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா ஜஸ்ட் 100ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 87.5%. ஓகே, செகண்ட் டிஸ்கவுண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதாவது 100 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். என்னன்னா நான் 100ல இருந்தா மைனஸ் பண்ணுவேன், அதனால வெறும் எக்ஸ் நம்ம எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்ங்கிறோட வேல்யூ மட்டும் நமக்கு அது கிடைக்கிறதா ஆயிடும். 100 மைனஸை வச்சுதான் போடணும். ஓகேவா? அடுத்து இன்டூ எதுக்கு நம்ம இதெல்லாம் போடுறோம்? அந்த 120க்கு போடுறோம். சோ அப்படி பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குது? 84 கிடைக்குது. அவ்வளவுதான். மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் ஃபார்முலாவா? ஓ, இந்த சம்முக்கு வந்து மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் வந்து வச்சு போடலாமான்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? சரி, இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல அதை யூஸ் பண்ண முடியாது? ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா நமக்கு வந்து 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இந்த மெத்தட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ்.
மார்க்கெட் பிரைஸ் 120 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, செல்லிங் பிரைஸ் 84 தெரியும். நீங்க டைரக்டா ஜஸ்ட் அதுல நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் தான் கிடைக்கும். ஓகே, நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் கேக்குறாங்க. ஓகே, அதுவும் 2 டிஸ்கவுண்ட். ஓகே, சிங்கிள் டிஸ்கவுண்ட்னா அந்த டிஸ்கவுண்ட் ஃபார்முலா. சோ குருங்கவங்க கேட்டதுனால எல்லாருமே லிசன் பண்ணிக்கோங்க. நீங்க ஏன் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு தான் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, சிங்கிள் டிஸ்கவுண்ட்னா நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி இங்க டபுள் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இன்னொன்னு டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபார்முலா வந்து ஒன்லி டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இங்க பர்சன்டேஜ் இன்வால்வ் ஆகல. ஓகேவா, சோ அப்போ இந்த மெத்தடை இங்க எடுக்க கூடாது. இங்க இந்த நார்மல் அசூஷன் மெத்தட் தான் எடுக்கணும். கிளியர் எவ்ரி ஒன்? ஓகே, சரி. சோ இதே மாதிரி ஒரு சம் வரும். அதாவது இந்த டிஸ்கவுண்ட் மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் வந்து போடுற மாதிரி ஒரு சம் எடுத்திருக்கேன். சோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ உங்களுக்கு அங்க புரியும். ஓகேவா, சரி. இப்போ இதுதாம்மா வசுந்தரா கான்செப்ட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா 100 மைனஸ் எக்ஸ், எனக்கு அந்த எக்ஸ் தானே தேவை. நான் இதை மட்டும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டு ஜஸ்ட் கேன்சல் தான் பண்ணணும். ஓகேவா, சிம்பிளிஃபை தான் பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது யூ காட் தி ஆன்சர் 20%. ஓகேவா, சோ அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பார்த்து போடுங்க. ஓகே வசுந்தரா, ஓகேமா, புரிஞ்சிருச்சு. சோ இந்த மெத்தட் புரிஞ்சுச்சுன்னா ஓகே, அவ்வளவுதான். ஓகேவா, சோ இப்ப நெக்ஸ்ட் போலாம்ல. சரி, ஓகே. சோ நெக்ஸ்ட் சம். ஓகே, சோ இந்த டிஸ்ஹானஸ்ட் டீலர் இது ஒரு இம்பார்ட்டன்டான சம். டிஸ்ஹானஸ்ட் டீலர் அண்டர்லைன் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். சோ இது each and everyone லிசன் பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. டிஸ்ஹானஸ்ட் டீலர் வந்து presents to sell at a cost price but earns a profit of 50%. ஓகேவா, சோ நல்லா வச்சுக்கோங்க. டிஸ்ஹானஸ்ட்னாவே அதோட மீனிங் என்ன, அங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அந்த மிஸ்டேக்னால அவனுக்கு என்னன்னா நார்மலா கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட்டை விட 50% எக்ஸ்ட்ரா கிடைக்குது பை அண்டர் வேயிங். ஓகேவா, சோ வாட் வெயிட் மஸ்ட் ஹி பி யூசிங் ஃபார் 1 kg. அப்போ 1 kgக்கு அவங்க எவ்வளவு வெயிட்டை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஓகே, சோ இது நார்மலான ஒரு சம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா 1 kg, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 100 எடுக்காம இதுல 1000 grams எடுக்க போறோம். பிகாஸ் ஆன்சர்ஸ் பாருங்களேன், உடனே நம்ம ஆன்சர்ஸையும் வெரிஃபை பண்ணுங்க. அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி போடலாம் அப்படின்ட்டு. கிராம்ஸ்ல தான் இருக்கு மோஸ்ட்லி. அதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லெட்ஸ் ஷாப்கீப்பர் வந்து பைஸ் 1000 grams அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட்ஸ் ஷாப்கீப்பர் வந்து பைஸ் 1000 grams வந்து ஃபார் 1000 rupees. அதாவது 1 கிராம் நான் 1 ரூபாய் மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணுவோம், எக்ஸ் வந்து 100 சொல்லி மாதிரி எடுப்போம், 100 ரூபாய் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். கிராம்ல கொடுக்கனால 1000 கிராம் 1000 rupees நான் எடுத்திருக்கேன். கிளியரா, எவ்ரிவன் கிளியர்? சரி, ஓகே. இப்போ இது என்ன பண்ணலாம்னா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதா, 50% ப்ராஃபிட். அப்ப என்ன அர்த்தம், 100க்கு 150% ப்ராஃபிட்னா அந்த எக்ஸ் வேல்யூ எனக்கு தெரியாது. அப்போ 1000க்கு எவ்வளோ, இதுதான் அந்த மெத்தடு. ஓகே, சோ இது புரியுது. அந்த இடத்துல போட்டது ப்ராஃபிட் 50, நான் ப்ராஃபிட் என்ன பண்ண சொன்னேன் 100ல ஆட் பண்ணணும். ஓகேவா, அப்போ எனக்கு 100க்கு 150 ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா எவ்வளோங்கிற அமௌண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் தட் இஸ் 1000 சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. 1 kg 1000. அப்போ 1000னா அப்ப எவ்வளவு அமௌண்ட் வந்து 1 kgக்கு அவன் யூஸ் பண்ணிருப்பான்ங்கிறது கேன்சல் பண்ணும்போது தெரியும். கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும், சோ இங்க இருந்து அடிக்கலாம் 200 3 டைம்ஸ் வரும். ஓகே, சோ அப்ப இங்க மேல இந்த 10 அங்க கொண்டு போயிட்டீங்கன்னா 2000, இங்க கீழே டிவைடட் 3. ஆப்ஷனை பாருங்க, இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. இல்லைன்னா பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இது வந்து கிராம் கணக்குல இருக்கனால ஃபிராக்ஷன்ல இருக்கும். ஓகேவா, சோ ஆன்சர் பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, 2/3 வந்திருக்கு கேஜி. இது அப்ப கேஜா மாத்திடலாமா, 2000 கிராம்ங்கிறது 2 kg by 3. ஓகே, கிளியர். நம்ம கிராமா ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம், அதை லாஸ்டா கேஜா கன்வெர்ட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். இது யாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, அவ்வளவுதான். சம் வேற ஒண்ணுமே இல்ல, ஈஸியான ஒரு சம் தான். இந்த மாதிரி டிஸ்ஹானஸ்ட்னு சொன்னாவே ஜஸ்ட் சேம் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. கேஜில கொடுத்தா கேஜில எடுத்துக்கோங்க, இல்ல சோஷியல் அமௌண்ட்னா 100 எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். everyone clear தானே? 2/3 kg is கரெக்ட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாம். கிளியரா? டவுட்னா உடனே மியூட் எடுத்து டவுட்னு சொல்லிருங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் போலாம். சரி, ஓகே, கிளியர். சோ அதுக்கு தான் சொன்னேன், கிளியர்னு அட்லீஸ்ட் அனுப்புனா ஓகே. ஆனாலும் ஒவ்வொரு சம்முக்கும் கிளியர்னு அனுப்பிட்டு இருக்க முடியாது, அதுவும் ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஓகே. ஓகே வசுந்தரா, ஓகேமா. சரி, இப்போ அடுத்த சம் பாருங்க. திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். நேத்து நான் சொன்னேன், இது அந்த லாஜிக் வச்சு
ஒரு சம் நேத்து பெர்சன்டேஜ்ல பார்த்தோம். ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்க. 2 successive discounts of 15%, each are equivalent to a single effective discount of அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இதோட மீனிங் என்ன கேட்டிருக்காங்க? ஓகே பரதர்ஷன் கரெக்ட் ஆன்சர். எப்படி போட்டீங்க? மோனிகா ஆல்சோ வெரி குட் கரெக்ட் ஆன்சர். என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க? சரி நான் இங்க மெத்தட் சொல்றேன், அதுதான் போட்டீங்கன்னு பாத்துக்கோங்க. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கேயும் டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. குரு அந்த டவுட் கேட்டீங்க பாத்துக்கோங்க. டிஸ்கவுண்ட் வந்திருக்கா, ஆனா எனக்கு இங்க செல்லிங் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் எதை பத்தியுமே எனக்கு மென்ஷன் பண்ணல. அப்பயும் இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. டிஸ்கவுண்ட் வந்துருச்சுன்னா உடனே நம்ம அதை யூஸ் பண்ணணும் கிடையாது. அந்த எந்த இடத்துல அப்ளை பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சரி ஓகே. சோ மோனிகா வந்து மெத்தட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 185 100. ஓகேம்மா சரி மோனிகா ஓகே. நீங்க ஒரு மெத்தட் போட்டுறீங்க வெரி குட். சோ ஓகேம்மா. சோ ஆன்சர் அனுப்புறீங்க. சரி இது வந்து நார்மலா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் 15னா என்ன பண்ணா இந்த போன சம்ல போட்ட மாதிரி மோனிகா ட்ரை பண்ணிருக்கீங்க. ஓகே வெரி குட். அக்ஷய் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். சோ ஆனா அதையும் விட ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஓகே சோ 15னா எப்படி போட்டாங்கன்னா 85 இன்டூ திரும்ப அகைன் 85% ஆஃப் அப்படி போட்டு 100ன்னு வச்சு எடுத்து போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்படி போட்டாலும் ஓகே தான். ஆனா இதையும் விட ஈஸியா என்ன பண்ணலாம்னா நேத்து ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். ரெண்டு டிஸ்கவுண்ட்டுமே என்னது சேம் 15 தான். ஓகேவா? சோ சேம்ங்கிறப்போ சேம் கொடுத்துட்டு எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா 15 நான் ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தட போடுறேன். a பிளஸ் பி மைனஸ் ஏபி பை 100. இது மாதிரி நேத்து நான் ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஒன் செகண்ட்மா. சம்திங் சரி ஓகே. சோ இது மாதிரி நான் ஒரு மெத்தட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? a plus b minus ab by 100 அப்படின்ட்டு. ஓகே. சோ ஆனா இது எதுக்கு நான் சொன்னேன்? ரெண்டுமே வேற வேற, ஒன்னு இன்க்ரீஸ் ஒன்னு டிக்ரீஸ் அப்படின்னா சைன் பார்த்து போடணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வந்து a plus b plus ab by 100. ஓகே அது சைன் வச்சு பாக்குறது. பிளஸ் இன்க்ரீஸ்னா பிளஸ் பண்ணணும், டிக்ரீஸ்னா மைனஸ் பண்ணணும். திஸ் இஸ் ஒன். ரெண்டாவது என்னன்னா என்ன சொல்றது, செகண்ட் மெத்தட் வந்து ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா சேம் டிஸ்கவுண்ட்னு சொல்லல, சேம் அமௌண்ட்டே இன்க்ரீஸ் ஆகுது சேம் அமௌண்ட்டே டிக்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 20ன்னு எடுத்துக்கிறேன். 20ங்கிறது இன்க்ரீஸ் பண்றான், அதே 20ல டிக்ரீஸ் பண்றான். ஃபைனலா எவ்வளவு நெட்டு டிஸ்கவுண்ட் கேட்கறான். நான் சொன்னேன் ரெண்டுமே ஒரே அமௌண்ட்ல இருந்துச்சுன்னா டெஃபினட்டா மைனஸ் டிக்ரீஸ் தான் நடக்கும். அப்போ நான் x by 10 the whole square சொன்னேன். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஓகே வெரி குட். குரு வந்து போட்டிருக்கீங்க. அபிநயா ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். ஓகே சரி குரு வந்து அந்த மெத்தட் போட்டிருக்கீங்க, பட் ஆன்சர் வந்து ராங். இதுக்கு நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் யூஸ் பண்றது இது தேர்டு. ஓகே சோ அதை கன்ஃபியூஸ் பண்ண கூடாதுன்னு தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். நீங்க ரெண்டுமே சேம் தானே மேம். 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் 15 தான். அப்ப நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாது? x by 10 the whole square போடக்கூடாது. போட்டுதான் குரு அனுப்பியிருக்கீங்க. சோ தட் இஸ் அ ராங் ஆன்சர். அது ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாருங்களேன். டு அ சிங்கிள் எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட்னு கேக்குறாங்க. சிங்கிளா மாறுது அந்த 15%ங்கிறது சேர்ந்து சிங்கிளான ஒரு எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் அப்படின்னு இந்த வார்த்தை வந்துச்சுன்னா நீங்க இதை தான் யூஸ் பண்ணணும். ஓகே சோ தட் மீன்ஸ் a பிளஸ் பி மைனஸ் அப்படிங்கிறது அந்த டிஸ்கவுண்ட குறிக்குது. ab by 100. நான் இதை அப்படியே அப்ளை பண்றேன் பாருங்க. 15 பிளஸ் 15 இங்க சைன் எதுவுமே பார்க்க கூடாது, அப்படியே ஃபார்முலா படி, ஃபார்முலால அந்த மெத்தட் மைனஸ் அப்படியே போட்டு 15 into 15, 15ஓட ஸ்கொயர் எவ்வளவு 225. ஓகே டிவைடட் 100. அவ்வளவுதான். இது அப்படியே போட வேண்டியதான். இந்த 2க்கு பதிலா இங்க பாயிண்ட் வச்சுக்கோங்க, அந்த 0க்கு பதிலா 2.25. சோ 15 plus 15 30. 30 minus 2.25. சோ இதை மைனஸ் பண்ணுங்க. 32 2.5னா இதுல ஒரு 75 வரும், இதுல ஒரு 27 வரும். சோ அப்ப ஆன்சர் 27.75%. இந்த மூணு மெத்தடும் இம்பார்ட்டன்ட். கிளியர்? ஆனா எங்க அதை எதை யூஸ் பண்ணுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே சோ நெக்ஸ்ட் பை 10 ஹோல் ஸ்கொயர் சேமா வரணும். அட் த சேம் டைம் ஓவராலா எவ்வளவு நெட் ப்ராஃபிட்டா லாஸா, அதாவது நெட் ப்ராஃபிட் நெட் டிக்ரீஸ் அப்படிதான் கேட்பாங்க. ஓகேவா? அப்படின்னா தான் நீங்க இது பண்ணணும். சிங்கிள் எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட்ங்கிற வேர்ட் வந்துச்சுன்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் லாஸ்ட் தேர்ட் ஃபார்முலா a plus b minus ab. கிளியரா? எப்படிமா நீங்க சைனை பார்க்க கூடாது, அப்படியே நீங்க எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான்.
கிளியர் எவ்ரிவன். சோ இந்த 3 மெத்தடுக்கும் மீனிங் புரிஞ்சுச்சா? யாருக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, எந்த இடத்துல புரியல அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிளியர் தான். ஓகேவா? சோ அப்ப இதுக்கான ஆன்சர் 27.75%. ஓகே, குரு கிளியரா? சோ x by 10 போட்டீங்கன்னா 22 கிடைச்சிருக்கும். தட் இஸ் a wrong answer for this sum. ஓகே, சரி. ஓகே, இப்ப shall I go to next one? நோட் பண்ணிக்கோங்க, பக்கத்துல எப்போ எது யூஸ் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? shall I go to next one? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம். ஓகேவா? சோ திஸ் சம், இதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபாஸ்டா போட்டு எனக்கு சொல்லுங்க ஆன்சர். ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் எனஃப். சொன்ன அந்த 3 மெத்தட் சொன்னேன் பாத்தீங்களா, அதுல ஒன் ஆஃப் த மெத்தட் என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. என்னம்மா 30 செகண்ட்ஸ் இன்னும் முடியலையா? 3 மெத்தட்ல ஒரு மெத்தட்னு சொல்லியிருந்தேன், இம்பார்ட்டன்டான சம். என்னம்மா ஏதோ போட்டுட்டு அப்புறம் சாரி மேம். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ஓகே, ஃபைன். என்ன மெத்தட்? ரொம்ப ஈஸியான சம், ஏன் இவ்வளவு டைம் ஆகுது? பரத் அஸ்வின் அண்டு ஓகே, வெரி குட். பரத் அஸ்வின் சொன்னேன், போட்டாச்சு. ஓகே, கரெக்ட் ஆன்சர். வசுந்தரா. So what about others? ஓகே, வசுந்தரா நேம் கால் அவுட் பண்ணும்போது டக்கு டக்குன்னு வருது ஆன்சர். ஓகே, வெரி குட். சரி, ஓகே. சரி, 2 பேரும் ஆன்சர் அனுப்பிருக்கீங்க. இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஓகே, அக்ஷயா ஆல்சோ வெரி குட், கரெக்ட் ஆன்சர். குரு கிருஷ்ணா ஆன்சர் செக் பண்ணுங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டைம் அவுட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேன் வந்து சோல்டு 2 சீலிங் ஃபேன்ஸ் அட் ₹1500 ஈச். ஓகே, ஒண்ணுமே 1500க்கு சேல்ஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ அதுல ஒன் பி கைன் 15%. ஓகே, அதுல ஒன்னு வந்து 15% கைன் அண்ட் அதர் வந்து லாஸ்ட் 15%. என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? ஹவு மச் டஸ் ஹி லாஸ் இன் த ஹோல் டிரான்சாக்ஷன். சோ இது வந்து நான் சொன்னேன் 3 மெத்தட்ல ஒண்ணுதான். என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டுமே சேம் வேல்யூ. ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகுது. ஃபைனலா ஏதாவது டிஸ்கவுண்ட்ங்கிற வார்த்தை வச்சு கொடுத்துருக்காங்களா? அதாவது சிங்கிள் எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கொடுக்கல. ஹவு மச் டஸ் ஹி லாஸ் நமக்கு தெரியும், ரெண்டுமே ஒரே அமௌண்ட். இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னா லாஸ் தான் நடக்கும்னு தெரியும், அதை அவனே கொடுத்துட்டான். சோ ஜஸ்ட் அப்ப எவ்வளோன்னு கேட்கறான், அவ்வளவுதான். ஜஸ்ட் x/10 ஃபார்முலா தான், வேற எதுவுமே இல்ல. கிளியர்? சோ ஜஸ்ட் 15/10 போடுங்க. இது என்ன வரும்? 2 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ். இந்த மாதிரி வரும்போது 3 தனியா ஸ்கொயர் பண்ணி 2 தனியா போடுங்கன்னா ஈஸியா இருக்கும். 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4. இதை கேன்சல் பண்ணுங்க. 2 டைம்ஸா, ரிமைனிங் 1.
ஸோ அந்த 10ங்கப்போ 2.25 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டா இப்போ இதுல என்ன ஆன்சர்? தட் இஸ் 2.3% இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ தட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். இல்லைன்னா இதை எப்படி தெரியுமா போடணும்? 1500 அதுக்கு கைன் 15னா இப்போ என்ன பண்ணுவீங்க? 115% ஆஃப் 1500 ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் லாஸ்னா இப்போ 85% ஆஃப் 1500 அதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த ரெண்டு அமௌண்ட் வந்து லாஸ்ங்கிறதுனால அப்போ மைனஸ் பண்ணி பர்சன்டேஜ்ல போடணும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் தேவையில்லை. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த மெத்தட் தெரியணும், அவ்வளவுதான். ஓகே மோனிகா, வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஸோ எவ்ரி ஒன் கிளியர்? போக போக நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண எந்த இடத்துல எதை போடணும், எந்த இடத்துல இந்த 3 மெத்தட்ஸ்ல எது வருங்கிறது உங்களுக்கே ஐடென்டிஃபை ஆயிடும். ஸோ அதனால டோன்ட் வரி. ஆனா பட் நீங்க என்ன பண்ணணும்? நோட் பண்ணி கரெக்டா அதை மைண்ட்ல நோட் பண்ணுங்க. கிளியரா? சரி, தட் இஸ் ஆன்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2.3 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுல யாருக்கும் டவுட் இருக்கு? ஏன் இதை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற டவுட் இன்னும் இருக்கா யாருக்கும்? கிளியர்? சரி, ஓகே ஃபைன். சரி, நெக்ஸ்ட் போலாம். ஓகேமா, so this is also important ஆன mains level question, IBPS mains question. A new contract signed for an employee specifies 10% increase in a salary plus 2,500 as a medical expenses per employee. Okay, 10% வந்து salary increase பண்றாங்க, medical expensesக்கு 2,500 தராங்க. ஓகேவா? அது மாதிரி ஒரு நியூ கான்ட்ராக்ட் சைன் பண்றதா போட்டிருக்காங்க. So this is equivalent to இந்த ஈக்குவலன்ட்ங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், சம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? equivalent to a 20% increase in Suresh annual salary. Okay, so what was his salary after increase ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இன்க்ரீஸ்க்கு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ஜஸ்ட் அங்க கொடுத்துருக்க அந்த வார்த்தை அப்படியே என்ன பண்ண போறோம்? மேத்தமெட்டிக்கலா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சேலரி எவ்வளோ, கான்ட்ராக்ட் இப்போ நியூவா சைன் பண்ண சேலரி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதானே கேட்கறாங்க. ஸோ நம்ம டைரக்டா எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, சேலரி வந்து எவ்வளவு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்கன்னா 10% இன்க்ரீஸ் கொடுக்குறாங்க. அப்போ 110 கரெக்டா இன்க்ரீஸ்னால 110% ஆஃப் எக்ஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அந்த சேலரியில இருந்து 110. ஓகே அபிநயா, போடுறீங்களா ஆன்சர்? ஸோ ஆன்சர் செக் பண்ணுங்க ஒரு தடவை கரெக்டான. சரி, 110% ஆஃப் எக்ஸ் பிளஸ் அதோட ஒரு 2,500 மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இது என்ன சொல்றான்? ஈக்குவல்னு சொல்றான். அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ண சொல்றான். தட் மீன்ஸ் ஈக்குவல் போட்டு நீங்க அப்படியே ஜஸ்ட் போடுங்க, அவ்வளவுதான். 20% இன்க்ரீஸ் ஆஃப் த சுரேஷ் சேலரி. இப்போ 120% ஆஃப் எக்ஸ், அவ்வளவுதான். ரெண்டுமே எக்ஸ் தான் போட போறோம், ஏன்னா ரெண்டு ஈக்குவல் அவன் சொல்லிட்டானால வேரியபிள் எக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? கிளியர்? அவ்வளவுதான். ஜஸ்ட் இதை நீங்க என்ன பண்ணீங்க? மினிமைஸ் பண்ணி எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா தட் இஸ் அ சேலரி. ஓகே, சரி, இப்போ இந்த இடத்துல கேன்சல் பண்ணலாம். இங்கே நான் கேன்சல் பண்றேன் 0 0. இங்கே கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் 2 டேபிள்ல. ஓகேவா? சரி, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல்சிஎம் எடுக்காம 2,500 கொண்டு போனாலும் அங்கிட்டு எல்சிஎம் தான் எடுக்கணுமா? சரி, ஓகே. ஸோ 11x 10x மைனஸ் இங்க எக்ஸ் டேர்ம் நான் ஒன் சைடா இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இந்த 2,500 அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். அப்போ மைனஸ் 2,500 ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 10க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? தட் இஸ் 10 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸ்பேஸ் இல்ல, நான் இந்த இடத்துல அப்படியே போடுறேன் 10. ஸோ அப்ப இங்க 11x இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா? 12 மைனஸ் 12x ஈக்குவல் டு மைனஸ் 2,500. ஸோ 11xல இருந்து 12xனா மைனஸ் 2x கிடைக்கும். இந்த 10 நான் அந்த சைடு கொண்டுட்டு போயிடுறேன். 25,000 ஆயிடும். ஓகே, ஸோ நீங்க 2x போட்டவங்க 11x 12xனா மைனஸ் 1x தான். 2x போட்டுட்டேன். நீங்க ஒரே எக்ஸ் தான் மைனஸ்ல இருக்கும், அது இம்பார்ட்டன்ட். இந்த 0 அங்கிட்டு கொண்டுட்டு போயிருங்க. 25,000 ஆயிடும். மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல். அப்ப ஆன்சர் எனக்கு என்னது? 25,000 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, மோனிகா, சோஃபிகா, அபிநயா, ஓகே வெரி குட், கரெக்ட் ஆன்சர். சோஃபிகா லைன்ல தான் இருக்கீங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புறீங்க, என்னாச்சு? வாட் ஹேப்பன்? சரி, ஓகே ஃபைன். ஸோ எவ்ரி ஒன் கிளியரா? ஸோ யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல? நம்ம போடுற ஒவ்வொரு சமமே ஒவ்வொரு மெத்தட்ல இருக்குது. ஸோ தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங் அகைன் அகைன் who one understand அப்படிங்கிற மாதிரி, who one is not understand அப்படின்னு வந்து கேக்குறேன். சரி, கிளியர் தான். சரி, ஓகே, அப்ப நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, குரு கிருஷ்ணா கிளியர் தான்.
சரி, இப்போ ஆன்சர் 25,000. 30,000 யாரோ அனுப்பியிருந்தீங்க, அதையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, சோ இது வந்து உங்களோட ஒரு நார்மல் ஜெனரல் கொஸ்டின். இஸ் அ பாசிபிள் கேக்குறாங்க. பாசிபிளா கரெக்டா நீங்க ரீட் பண்ணி எனக்கு சொல்லுங்கம்மா. ஃபாஸ்டா போட்டு சொல்லுங்க. Is this possible or not? Or may or maybe something. அக்ஷயா ஓகே, பாசிபிள். அவரு எப்படி போட்டீங்க அப்படிங்கறதையும் கிளியரா போடுங்க. சரி, மோனிகா பாசிபிள், அபிநயா ஆல்சோ பாசிபிள். சரி, ஓகே, எவ்ரி ஒன் பாசிபிள் சொல்லியிருக்கீங்க. இப்ப டிஸ்கவுண்ட் சீரிஸ் வந்து ஆஃபர் 50, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 50 கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 20, அது பாசிபிளா நடக்குமா இது மாதிரி அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஆட்கள் நம்ம என்ன பண்ணுவோம், சில பேரு 50-50 இங்கேயேதான் 100% முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவீங்க. இங்கேயே 100% முடிஞ்சிருச்சு, அப்புறம் திரும்பி எப்படி ஒரு 20% பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம் ஹியூமன் மைண்ட். சோ அந்த மாதிரி போடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெட்ஸ் 100 rupees அப்படிங்கறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ ஒரு 100 rupeesக்கு 50% கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்ப எவ்வளவு எனக்கு 50%, சாரி 50 rupees எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ 100ல 50 போச்சுன்னா மீதி இன்னும் ஒரு 50 இருக்குது. நான் அதுக்கு திரும்ப ஒரு 50யா, அதுக்கு ஒரு திரும்ப ஒரு 50 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது அப்போ 1 டைம், இது 2 டைம். இது அடிங்க எத்தனை டைம்ஸ், 25, அப்போ 25 ரூபாய். ஓகே, அதுல அப்ப என்ன பண்ணும், 50 ரூபாயில 25 போச்சுன்னா திரும்ப எனக்கு ஒரு 25 rupees இருக்கணும். அந்த 25க்கு என்ன பண்ணிக்கணும், 20% ப்ராஃபிட். இப்படிதான் நீங்க செக் பண்ணணும். ஓகேவா, இது 1 டைம்னா இது 4 டைம்ஸ் வரும். இப்போ 5. இப்போ நான் என்ன பண்ணுவேன், 5 rupees மட்டும் கொடுத்தா போதும். 100 rupees இருக்கக்கூடிய ஒரு பொருள் இவ்வளவு டிஸ்கவுண்ட் நடந்து 5 rupees ஆகுது. அப்ப இது பாசிபிள் தான். ஓகேவா, சோ அப்போ ஆன்சர் என்னது, தட் இஸ் எஸ், அவ்வளவுதான். ஓகே, கிளியரா. சோ எஸ் ஒன்லி பாசிபிள். இந்த அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஓகேவா, அப்படின்னா என்னன்னா அதோ கண்டிஷன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேவா, எஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அக்ஷயா வெரி குட்மா. சோ நான் சொன்னால அந்த மெத்தட்ஸோட சேர்த்து போட்டு அனுப்பிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். சரி, சோ இதே மாதிரி உங்களுக்கு அந்த குடுக்குறாங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு 100 கன்சிடர் பண்ணி போட்டு பாருங்க. ஓகே, சோ ஏன்னா இதே வேல்யூஸ் தான் கொடுப்பாங்கங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் எப்படி வேணாலும் நமக்கு கொடுக்கலாம். அப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, சோ தட் இஸ் ஆன்சர் எஸ். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் a very very important SBI கொஸ்டின். பிலிம்ஸ் தான். என்ன கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி காஸ்ட் பிரைஸையும் செல்லிங் பிரைஸையும் சேர்த்து ஈக்குவல் கான்செப்ட்ல கொடுப்பாங்க. இது ஒரு டைப். ஓகே, சோ நான் எப்பவுமே கிளாஸஸ் வந்து ஆஃப்லைன் எடுக்கும்போது டைப்ஸ் வைஸ் எடுப்பேன். டைப் 1 டைப் 2 அப்படின்னு. டைப் 1னா ஒரு 2 சம், டைப் 2னா அதுல 2 சம். டைப் 1க்கும் 2க்கும் வித்தியாசம் என்னன்னா அதை விட கொஞ்சம் டெப்தா இருக்கும். 2க்கும் 3க்கும் அதை விட இன்னும் கொஞ்சம் டெப்தா இருக்கும் அப்படின்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா ஒரு 7 டைப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி. சோ அப்ப 7 டைப்பும் எடுப்பேன். சோ அதுல ஒவ்வொரு டைப்புக்கும் நான் மென்ஷன் பண்ணுவேன். இந்த மாதிரி இந்த டைப்ல வந்து காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் ஈக்குவல்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற டைப் அப்படிதான் எடுப்பேன். ஓகே, நமக்கு வந்து ஆன்லைன்ல வந்து நம்ம எல்லா சம்ஸுமே மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாவே நம்ம பாத்துறோம். ஓகேவா, அதனால நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அனலைஸ் பண்ணி ஓகே இது ஒரு டைப் அப்படின்னு நீங்க நோட் பண்ணுங்க. ஓகேவா, கிளியர். சோ அப்போ நீங்க எந்த அளவுக்கு அந்த நோட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பரத் அஸ்வின் வெரி குட், கரெக்ட் ஆன்சர். சோ அப்போ காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு டைப் வந்திருக்குன்னா இது எப்படி போடுறதுன்னு பாக்கலாம். மோனிகா ஆல்சோ வெரி குட், கரெக்ட் ஆன்சர். சரி, இப்போ காஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 18 pence. அப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 18 pence தட் இஸ் ஈக்குவல் டு, அங்க இருக்கிறத நான் அப்படியே எழுதுறேன், செல்லிங் பிரைஸ் ஆஃப் 12 pence. 12 பேனா விற்கிறதும் 18 பேனா வாங்குறதோட விலையும் ஈக்குவல். சோ இங்க வந்து ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, குரு கிருஷ்ணா ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அபிநயா ஓகே, கரெக்ட் ஆன்சர். சரி, இப்போ இது எப்படி போறதுன்னு பாருங்க. ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல, காஸ்ட் பிரைஸ் நான் இந்த சைடு அப்படியே வச்சுக்கிறேன், இந்த செல்லிங் பிரைஸ இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ எஸ்பின்னு ஆயிடும். ஓகேவா,
இந்த 12 இங்கிட்டு தான் இருக்கு. இந்த 18 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அவ்வளவுதான். இந்த பிரைஸ் எல்லாத்தையும் ஒன் சைடாவும் அமௌண்ட் எல்லாத்தையும் ஒரு சைடாவும் கொண்டு வந்திருக்கேன். வேற எதுவுமே இல்ல. ஓகேவா? சரி, இப்போ இது அப்படியே இதோட மீனிங் என்ன நமக்கு தெரியும். a/b = இப்போ 3/2னா a3b2 இதுன்னு நமக்கு கான்செப்ட் நமக்கு தெரியும். ஓகேவா? சோ அப்ப a-ஓட வேல்யூ 3னும் b-ஓட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லுவோம். சேம் லைக் தட் காஸ்ட் பிரைஸ் வந்து 12 ரூபாய் அப்படின்னு அர்த்தம். இங்க செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 18 ரூபான்னு அர்த்தம். கிளியரா? எவ்ரி ஒன் கிளியர்? சோ நமக்கு என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் கேக்குறாங்க. சோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ரெண்டு ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? ரெண்டுலயுமே மைனஸ் பண்ணுங்க. 18 - 12 வந்து 6 rupees. கீழே என்ன போடணும்? காஸ்ட் பிரைஸ் தான் ஆல்வேஸ் பேஸ்ல வரணும். தட் இஸ் 12 into 100 பண்ணுங்க. இது 1 டைம் 2 டைம் 6 டேபிள் அடிக்கலாமா? இதை 2 அடிச்சோம்னா 50. சோ அப்போ ப்ராஃபிட் எனக்கு 50%. அவ்வளவுதான். இது வந்து பிகினர்ஸ்னால இவ்வளவு ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். இங்க பார்க்கும் போதே நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். காஸ்ட் பிரைஸ், இங்க செல்லிங் பிரைஸ். ஓகேவா? அப்ப இந்த டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 12/18 போட்டு இங்கேயே நீங்க என்ன பண்ணிட வேண்டியதான். காஸ்ட் பிரைஸ் வந்து 12னும் செல்லிங் பிரைஸ் 18னும் இங்கேயே அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கிளியர்? சோ பெர்சன்டேஜ்னா மைனஸ் பண்ணி காஸ்ட் பிரைஸ் டிவைடட்ல வரும் இன்டூ 100. So answer option D is the correct answer. Everyone clear? யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? யாருக்கும் டவுட்? சரி, யாருக்கும் இல்ல. ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்போ ஓகே, குரு கிருஷ்ணா கிளியர். Okay, next sum. Okay, so this is another one important sum. இங்க என்ன ஒரு ஆன்சர்? போன சம் மாதிரிதான், பட் ஈக்குவல்ங்கிறது இல்லாதனால டைரக்டா அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஈக்குவல்னாலதான் நம்ம இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டுருந்தோம். இங்க என்ன ஆன்சர் வரும்? ஃபாஸ்டா சொல்லுங்க. வெரி குட் மோனிகா, கரெக்ட் ஆன்சர். 20. others? அக்ஷயா, அபிநயா, வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஸோ ஓகே, வாட் அபவுட் அதர்ஸ்? ரொம்ப ஈஸியான ஒன்று தானே, இவ்வளோ டைம் தேவையில்லையே. சரி, ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவ்ரி ஒன் லிசன். ஹோல்சேலர் சேல்ஸ் 30 pence ஃபார் த பிரைஸ் ஆஃப் 25 pence. இங்க ஈக்குவல்ங்கிறது வரல, காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ்ங்க வார்த்தையும் வரல. அப்படி அப்படியே எடுத்துக்கோங்க. சேல்ஸ்னா என்ன அர்த்தம்? செல்லிங் பிரைஸ் தானே. அப்போ செல்லிங் பிரைஸ் 30 ஃபார் த பிரைஸ் ஆஃப் 25 penceனா காஸ்ட் பிரைஸ்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான், டைரக்டா கொடுத்துட்டாங்க. சோ இப்ப நமக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ரீட்டைலர் சேல்ஸ் த பென்ஸ் அட் த மார்க்கெட் பிரைஸுக்கே, அதனாலதான் நீங்க அப்படியே கொடுத்துருக்கோம். ரீட்டைலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவோ அதே இதுக்கு சேல் பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் அதே தான், 30னா 30 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ப்ராஃபிட் ஆஃப் த ரீட்டைலர், ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஸோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுங்க. 5. 30 - 25 5. கீழே என்ன பண்ணுவோம்? காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100ல போடுங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால இது 1 டைம் 4 டைம், ஸோ 20%. அவ்வளவுதான். கிளியர்? சோ அந்த காஸ்ட் செல்லிங் ஈக்குவல் வந்தா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அதர்வைஸ் அப்படியே என்ன பண்ண வேண்டியதா? செல்லிங் 30 pence ஃபார் த பிரைஸ் ஆஃப் 25 pence. அவ்வளவுதான், ஜஸ்ட் அப்படியே எடுத்து போட வேண்டியதுதான். எவ்ரிவன் கிளியரா? சோ யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட் இல்ல. சரி, டவுட் இருக்கும் போது இல்ல, ஆனா போட சொல்லும் போது மட்டும் டைம் ஆகுது, ஏதோ கன்ஃபியூஸ் வந்துருது. சரி, ஓகே, ஃபைன். என்னமா ஏதோ சம்திங்.
சரி ஓகே. சோ இந்த சம் வந்து 20% போட்டாச்சு ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் சம். அந்த மார்க் டிஸ்கவுண்ட் வச்சு ஒரு சம் சொன்னேன் பாத்தீங்களா, அதை பாத்திரலாம். ஓகே, சோ இதுதான் நினைக்கிறேன். ஓகே, சோ திஸ் சம். சோ திஸ் இஸ் your லாஸ்ட் சம், இம்பார்ட்டன்டான மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஷாப்கீப்பர் வந்து மார்க்ஸ் ஹிஸ் குட்ஸ் 15% ஹையர் தென் த காஸ்ட் பிரைஸ் அண்ட் அலோவ்ஸ் a discount of 5%. இப்போ இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஹிஸ் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த இடத்துலதான் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மார்க்கெட் பிரைஸ்ங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கா, ஸ்டக் ஆகுது. சரி, மார்க்ஸ் ஷாப்கீப்பர் வந்து மார்க்ஸ் ஹிஸ் குட்ஸ்னா அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்னு அர்த்தம். ஓகேவா, 15% காஸ்ட் பிரைஸை விட ஹையா மார்க் பண்றாங்களாம். ஓகேவா, அதுக்கப்புறம் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம். அப்ப ஃபைனலா எவ்வளவு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப டிஸ்கவுண்ட்ங்கிற வார்த்தை வந்திருக்கு, மார்க்கெட் பிரைஸ்ங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஓகே, சோ இங்கதான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்கவுண்ட் மெத்தட் ஃபார்மட்டை எடுக்கணும். அதுலயும் பர்சன்டேஜ்ல வந்திருக்கு. டிஸ்கவுண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல வந்திருக்கு. வெறும் டிஸ்கவுண்ட் இவ்வளவு 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது மெத்தட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் காமனா வெளியே எடுத்து 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். இது நான் எழுதியிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மெத்தடை எடுத்து அப்ளை பண்ணணும். ஓகேவா, ஓகே அபிநயா, வெரி குட், கரெக்ட் ஆன்சர். அண்ட் அக்ஷயா, மோனிகா ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். சரி ஓகே, சோ இந்த மெத்தட்ல ஜஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியதான். வேற சரி ஓகே, சோ நான் எக்ஸ்பிளைன். இப்ப நமக்கு என்னன்னா, இதுல என்ன காஸ்ட் பிரைஸ் தான் நமக்கு தெரியாது. ஏன்னா இதை விட 15% எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், காஸ்ட் பிரைஸ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சோ காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா, சரி அடுத்தது மார்க்கெட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் கிடையாது, மார்க்கெட் பிரைஸ் தான் எழுதணும். ஓகே, சோ மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ, 15% ஹை. அப்போ 115% ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? கிளியர், இது எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அப்போ அதை விட அதிகம்னா 115 டிவைடட் பை 100. இதை நான் எப்படியோ எழுதிக்கலாம், 1.15 எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஜஸ்ட் மார்க்கெட் பிரைஸ் 1.15 எக்ஸ். ஜஸ்ட் இதுல அப்படியே அப்ளை பண்ணுங்க செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ்க்கு என்ன மெத்தடு, மார்க்கெட் பிரைஸ் 1.15 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 5% டிஸ்கவுண்ட். 5% எப்படி எழுதலாம், 0.05. இதெல்லாம் கரெக்டா எழுதணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல எழுதும் போது. ஓகே, சோ 0.05 அப்படின்னு எழுதணும். சோ இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 1ல இருந்து 0.05 மைனஸ் பண்ணி 1.15 மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் பண்ணும்போது 0.95 கிடைக்கும். தெரியும், 1ல இருந்து 0.5 மைனஸ் பண்ணும்போது 0.95. ஓகே, ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 டைம்ஸ்னா அப்படியே 1 வரும். அகைன் 15 15ங்கிறப்போ 1.0925 எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா செல்லிங் பிரைஸ் 1.0925 எக்ஸ்ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியதான், அஸ் யூஷுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா தெரியுமா நமக்கு? என்ன ஃபார்முலா, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை அந்த காஸ்ட் பிரைஸ் எழுதி இன்டூ 100. ஓகே ஓகே, வசந்தா ஆல்சோ வெரி குட், கரெக்ட் ஆன்சர். சரி, இப்போ நான் அதை மட்டும் அப்படியே அப்ளை பண்றேன். சோ ஒரு 4 மெம்பர்ஸ் தான் அனுப்பியிருக்கீங்க. சோ அதர்ஸ்க்காண்டி நான் ஃபுல்லா டீடைலா போடுறேன். ஓகே, சரி இப்போ எனக்கு என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் என்னது, 1.0925 எக்ஸ். காஸ்ட் பிரைஸ் என்னது, எக்ஸ்ன்னு எடுத்தோமா? ஜஸ்ட் இதை எடுத்து அதை மைனஸ் பண்ண வேண்டியதான். 1.0925 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை திரும்பவும் எக்ஸ். கீழே காஸ்ட் பிரைஸ் தானே வரணும், இன்டூ 100. ஓகே கிளியர். சரி, இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. இங்க ஒண்ணுமே இல்லைன்னா என்னது, 1 இருக்கிறதா அர்த்தம். மைனஸ் பண்ணீங்கன்னா அப்ப இந்த வெறும் 0.925 எக்ஸ்ன்னு கிடைக்கும். இந்த எக்ஸ் கெட் கேன்சல். இன் டர்ம்ஸ் ஆஃப் 100ல எழுத சொன்னீங்கன்னா 9.25. அவ்வளவுதான். இந்த இடத்துல இங்கேயே நீங்க ஆன்சரை போட்டுடலாம். இவ்வளவு ஸ்டெப்ஸ் தேவையில்லை, ஆனாலும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சொன்னது. ஓகேவா, இப்ப நான் சொல்றேன். செல்லிங் பிரைஸ் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1.0925 வருதா? இந்த இடத்துல இதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் பாருங்க, 925. லாஸ்ட் 3 டிஜிட்டை தான் பார்க்கணும், ஃப்ரண்ட்ல பார்க்க வேண்டாம்.
925 அப்படிங்கும் போது அப்போ 9.25 இன் டர்ம்ஸ் ஆஃப் 100 எழுதும்போது ஆப்ஷன் சி. அவ்வளவுதான். கிளியரா? அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் மெத்தட் சொன்னேன் பாத்தீங்களா, செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் மார்க்கெட் பிரைஸ் 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். அந்த மெத்தட் தெரியணும். அதுல அப்ளை பண்ணி செல்லிங் பிரைஸ் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாவே போதும், உங்களுக்கு ஆன்சர் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கிடைச்சிடும். கிளியர்? லாஸ்ட் 3 டிஜிட்ல இருந்து 2 டிஜிட்டை தள்ளி புள்ளி வச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் எதுன்னு தெரிஞ்சிடும். சோ இப்போ இது கிளியரா? சோ அந்த டிஸ்கவுண்ட் வச்சு வந்தா இது எப்படி போடணுங்கிறது எல்லாருக்கும் கிளியர். எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கவுண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் அண்ட் மார்க்கெட் பிரைஸ்ங்கிற ஒரு வார்த்தை வரணும். ஓகே. சோ யாருக்கு இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான சம் தான். யாருக்கு இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, ரிப்பீட் பண்ணணும் அந்த மாதிரி. சரி, எவ்ரி ஒன் கிளியர்? சரி, ஓகே மேம். சரி, மீதி இருக்கக்கூடிய சம்ஸ் இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு, நான் அதையும் நான் மென்ஷன் பண்றேன். ஓகே, பட் எனக்கு அந்த ஷார்ட்கட்டை விட இந்த மெத்தட் ஈஸியா இருக்கும், ஜஸ்ட் அப்ளை பண்ணி போடுறது. ஓகே, சரி, அந்த ஷார்ட்கட்ஸ் அப்படி வேணா கூட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா மீதி சம்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். கிளியர்? ஸோ இன்னும் நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். அது வந்து ப்ராக்டிஸ் 2ல இருந்து தான் வரும். மீதி இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் நீங்க போட்டு பாத்துருங்க. ஓகே, கிளியர்? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். மோனிகா, வசுந்தரா, பரத், அஸ்வின், எவ்ரி ஒன் தேங்க்யூ. குரு கிருஷ்ணா, அக்ஷயா, அபிநயா, தேங்க்யூ மா.